நம்ம இப்ப இந்த சீரீஸ்ல விருச்சக ராசியில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விருச்சகம் காலபுருஷ 8ஆம் அதிபதி செவ்வாய், இதனோட அதிபதி செவ்வாய். இது வந்து ஸ்திர ராசி. எல்லாருமே விருச்சக ராசியை வந்து ஒரு மாதிரி கொடூரமான ராசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. விருச்சக ராசி மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய ராசி வந்து எதுவுமே வந்து கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் நான் வந்து சொல்றேன். இப்ப தேல், இதோட உருவம் வந்து தேல். தேல் வந்து எப்பயுமே ஒரு கூட்டுக்குள்ளேயே ஒரு இதுலயே வந்து 2 தேல் வந்து இருக்காது. தேல் வந்து தனித்தனியா தான் வந்து இருக்கும். இப்ப ஒரு தாய் தேல் வந்து ஒரு குட்டியை உருவாக்கிடுச்சுன்னா தன்னை தானே வந்து மாற்றிக்கிடும். விருச்சக ராசி வந்து தன்னை சார்ந்தவங்க வந்து வாழ்றதுக்காக தன்னை தானே கூட மாய்த்துக் கொள்வார்கள். ஆமா, தான் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, தன்னை சார்ந்தவங்க வந்து நல்லா இருக்கணும்ன்ற உயர்ந்த எண்ணம் அவங்களுக்கு வந்து உண்டு. அதனாலதான் அவங்களோட மனசை வந்து யாராலையுமே வந்து புரிஞ்சுக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு கொடூரமான விஷயம் தானே. தான் வாழலைனாலும் பரவாயில்ல, தன்னை சார்ந்தவங்க வாழ்ந்தா போதுன்றதை எத்தனை பேர் நினைக்கிறாங்க. உண்மையிலே விருச்சக ராசிக்கு அந்த குணம் வந்து உண்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து குரு, 2 5ஆம் அதிபதி வந்து குரு. தன்னோட குடும்பத்துக்காகவும் சரி, தன்னோட பிள்ளைக்காகவும் சரி, தன்னோட வாழ்க்கையை வந்து இவங்க வந்து தியாகம் பண்ணுவாங்க. நான் வாழலைங்க, பரவாயில்ல, ஒண்ணும் தப்பு இல்லை, என் விதி எப்படியோ போயிட்டு போகுது, ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காக அவங்க நிறைய முயற்சி செய்வாங்க. நிறைய வாழ்க்கையில வந்து ஓடுவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த 2 5ஆம் அதிபதி குருவாக இருக்கிறதுனாலையும் ராசியில வந்து அந்த சந்திரன் வந்து நீச்சம் ஆகுறதுனாலையும், சந்திரன் நீச்சம் அப்படின்னா 9 குடையவன் வந்து ராசியில வந்து நீச்சம், ராசி அதிபதி வந்து 9ஆம் இடத்துல போய் வந்து, அப்ப இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம் நிறைஞ்ச வாழ்க்கையாகவே மட்டும்தான் வந்து இவங்க வந்து பிள்ளைக்காக விட்டு கொடுத்து, புருஷனுக்காக விட்டு கொடுத்து, பெத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து, தந்தைக்காக விட்டு கொடுத்து, இப்படி இவங்க வாழ்க்கை பூரா விட்டு கொடுத்தாகவே வந்து இருக்கும். ஆனா வெளியில வந்து இந்த கஷ்டப்படுறது ஒருத்தன், பேர் எடுக்கிறது ஒருத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டப்படுறது இவங்களாக வந்து இருக்கும். ஆனா குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்களுக்கு விட்டு கொடுத்த மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த அளவுக்கு அவங்க வந்து உண்மையிலேயே வந்து பாவப்பட்டவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் வந்து சொல்லுவேன். அவங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியலனாலும் நிறைய விருச்சக ராசிகள் வந்து பாவப்பட்டவங்களாகவே தான் வந்து இருக்கிறாங்க. அது மாதிரி இவங்களுக்கு வந்து 2 5 கூட வந்து குருவாக இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு வந்து பேச்சை மூலமாக கொண்ட தொழில், ஜோதிடம், ஆசிரியர் தொழில், வக்கீல் தொழில், நிதித்துறை, நீதித்துறை, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப டாப்பா வந்து வரும். குடும்பம் அமைஞ்ச பிறகுதான் இவங்க வாழ்க்கையில வந்து ஒரு 28 வயசு 30 வயசுக்கு மேலதான் இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு வளர்ச்சியே வரும். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து எப்படி வாழணும் அப்படின்றதே வந்து கத்துக்குவாங்க. முதல்ல வந்து தியாகியாக இருந்தால் கூட நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை வந்து வாழ வைக்கிறது, எப்படி நம்ம வந்து சர்வை பண்றதுன்றத 30 வயசுக்கு மேல யோசிச்சு அதுல ஒரு நல்ல திட்டமிட்டு ஒரு முடிவுக்கு வந்து பயங்கர டாப்பரா வந்து வருவாங்க. இவங்களுக்கு வந்து லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு நல்லது நடந்தாலும் இவங்களதான் வந்து காரணமா இருப்பாங்க, ஒரு கெட்டது நடந்தாலும் இவங்களேதான் காரணமா இருப்பாங்க. தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. தனக்கு ஏதாவது உடல்நல குறைவு வந்தா ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போனா இந்த செலவு வந்துருமே. அந்த பெண்கள் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? பொதுவாகவே குடும்ப பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும்? தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை வந்து வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. இதே புருஷனுக்கோ பிள்ளைக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வேமா அதுக்கு வந்து வைத்தியம் பார்ப்பாங்க. தன்னோட பிரச்சனையை வந்து இவங்க வந்து மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்க வந்து வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த நோய் காலபுருஷ 8ஆம் இடம் அப்படிங்கறதுனால நோய் முத்துனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து வெளியில வந்து அதான் தெரிஞ்சுதான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் போவாங்க. ஒரு நோய் வந்து சீராக இருக்கும்போது அதுக்கு வந்து வைத்தியம் பண்றது வந்து ஈஸி. அது வந்து முத்துனதுக்கு அப்புறம் ஒரு கடனோ நோயோ எதுவுமே பிரச்சனை வந்து டிகரஸ் ஆனது பரம் அதை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தி வந்து பிரயோஜனமே இல்லை. இதை உணர்ந்து அவங்க வந்து செயல்படணும். நாமளும் முக்கியம், நம்மளை சார்ந்தவங்களும் முக்கியம் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வேணும். தன்னை சார்ந்தவங்க மட்டும் முக்கியம்னு வந்து அவங்க வந்து நினைக்கவே கூடாது. பூமியில பிறந்த எல்லா ஆன்மாவுமே வந்து முக்கியம். நம்ம தியாகம் பண்ணிட்டோம்னால நமக்கு என்ன மெடலா குத்த போறாங்க? இதை வந்து புரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நாம நல்லா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்குன்றத நீங்க வந்து உணரணும். தியாகியாக மட்டும் இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கவே இருக்காது. நீங்க நல்லா இருந்தாதான் குடும்பத்தோட தூணே நீங்க தான், அச்சாணியே நீங்க தான். அப்ப நீங்க வந்து உங்க குடும்பத்தை வந்து எப்படி வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அந்த பிரச்சனையை ஈஸியா வெளியில சொல்லி அதை தீர்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்க வந்து உருவாக்கிக்கிறோம். இப்ப உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து சுக்கிரன், அவரே வந்து 12 குடையவன். உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்தா காரக பாவக நாஸ்தி எல்லாம் கிடையாது. நல்லா இருக்கும். லைஃப் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்குவாரு. நல்ல பணம் சம்பாதிக்கிறவராக வந்து இருப்பாரு. ஆனா 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல ஆட்சியோட இருந்தால் தொழில் உத்தியோக ரீதியாக நீங்க வந்து அடிக்கடி பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ஏன்னா 7 குடையவன் வந்து 5ல வந்து உச்சம். அப்ப வாழ்க்கை துணையும் நீங்க வந்து ரொம்ப லவ்வபிள் கப்பிள்ஸாக வந்து இருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க, கமெண்ட் போடுவாங்க.
நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க, எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் ரொம்ப சண்டை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி கூட ஏதாவது கிரகம் வந்து சேர்ந்திருக்கும். 7ஆம் அதிபதிக்கு திரிகோணத்துல இப்ப சுக்கிரனாக இருந்தா 7ஆம் அதிபதிக்கு திரிகோணத்துல ராகுவோ கேதுவோ இருக்கும். இல்ல சுக்கிரனுக்கு சந்திரன் சம்பந்தம் வந்து இருக்கும், பாதகாதிபதி சம்பந்தம் இருக்கும், இல்ல புதனோட சம்பந்தம் இருக்கும். சுக்கிரன் புதன் வந்து முக்கூட்டு கிரகத்துல வர்றதுனால சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில மன உளைச்சல் வந்து இருக்கும். அதே வந்து 7 குடையவன் 8 குடையவன் சேர்க்கை இருக்கும்போது வந்து சில நேரங்கள்ல வந்து வாழ்க்கை துணை மூலமாக விபரீத ராஜயோகத்தையும் வந்து சில பேருக்கு கொடுக்கும். இதுக்கு வந்து குரு சம்பந்தம் இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகத்தையும் வந்து கொடுக்கும். இப்படி நம்ம வந்து நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. எனக்கு மட்டும்தான் நல்லது நடக்குது, எனக்கு மட்டும்தான் கெட்டது நடக்குது, ரெண்டுமே தவறு. நல்லது நடந்தா நம்ம வந்து சந்தோஷப்படுற மாதிரி, கெட்டது நடந்தாலும் நம்ம வந்து ஏத்துக்கணும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து தாய் தந்தை 2 பேர்கிட்டையும் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக கீப் அப் பண்ணியே வந்து ஆகணும். ஏன்னா 9 குடையவன் வந்து பாதகாதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு தாய் தந்தைக்கு வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுத்தா கூட தாய் தந்தை இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகளும் புருஷனும் இவங்களுக்கு வந்து நல்லவங்களாக தான் வந்து இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில கிரகங்களோட காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையை தந்தால் கூட மன ரீதியா இவங்களுக்கு வந்து வாழ்ந்தாகணும் அப்படின்ற வைராக்கியத்துல வாழ்ந்துருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி வந்து சூரியன். அந்த சூரியன் வந்து இவங்களுக்கு வந்து ராசியில இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த சூரியன் வந்து 12ஆம் இடத்துல வந்து நீச்சமானா கூட ஏதோ ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுத்துறது, இல்ல வெளியூர் வாழ்க்கையை கொடுத்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுத்துரும். இப்ப புதனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து லட்டமாதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். ஏதாவது ஒரு அசௌகரியத்தை கொடுத்தா கூட லாபத்தையும் வந்து உங்களுக்கு கொடுத்து நல்ல நிலைக்கு உங்களை வந்து ஆளாக்குவார். உங்க ஜாதகத்துல குரு நல்ல நிலையில இருந்தால் உங்க எந்த கவலையும் நீங்க பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. குரு மட்டும் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கணும். அப்படி நல்ல நிலையில இல்லாத போது கோச்சாரத்துல குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரும்போது நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்திக்கணும். இப்ப பாருங்க 2-5 கூட வந்து 10ல கோச்சாரத்துல உச்சமா வந்து இருக்கிறாரு. இப்ப இந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில லக்னத்தை குரு வந்து பாக்குறாரு, ராசியை குரு பாக்குறாரு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டிய விஷயங்கள், வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இருந்தால் அந்த விஷயத்துக்கு நீங்க வந்து இப்ப முயற்சி பண்ணணும். எப்பயுமே வந்து முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயஜாதக ரீதியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியதுதான் கோச்சார கிரகங்கள். கோச்சாரத்துல எப்ப கிரகங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வருதுன்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து தீர்க்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணும்போது வாழ்க்கை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லாவே வந்து இருக்கும். உங்க ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா போதும், நீங்க வந்து டாப் மோஸ்டான லேடியாக வந்து இந்த சமுதாயத்துல வளம் வர முடியும். அப்படி இல்லைன்னா குருவை நீங்க வந்து டியூன் அப் பண்ணிக்கணும், குருவை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். மத குருமார்கள் கிட்ட ஒரு மாசத்துக்கு ஒருக்க ஆசீர்வாதம் வாங்குறது, வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து ஒரு சாய்பாபா இல்ல நல்ல முக்தி அடைஞ்ச ஜீவ சமாதியில உள்ள மகான்களை போய் வந்து வழிபாடு பண்றது, வியாழக்கிழமைகள் வந்து அசைவ உணவுகளை வந்து தவிர்த்துக்கிறது, வியாழக்கிழமைகள் இயன்ற தான தர்மங்கள் வந்து பண்றது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களை வந்து அடுத்த நிலைக்கு வந்து அழைச்சிட்டு போகும். நன்றி, வணக்கம்.